மேட்ச் நம்பர் 5 between the team SKS versus Hari Boys. ஸோ வந்து ஃபஸ்ட்டு SKS பேட்டிங் ஆடுறாங்க. ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். ஆன் ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காரு மற்றும் ஹரி ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. கேட்ச் இஸ் த கால் அண்ட் டேக்கன் அண்ட் விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் SKS. இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமன் சுந்தர் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயர் லைக் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரிவியூரில் கட்டார் எஜ் வாங்கி ஹைட்டு தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. ஓ கீப்பர் ட்ரை பண்ணார் பட் எடுக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு. இல்லை கேட்ச் ஆனால் அங்கே விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இன்னும் கிடச்சிருக்கு. பிச்சிட் அண்ட் ஸோ அவர் நினச்ச மாதிரி கனெக்ட் ஆகலை. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வைடோட ஆரம்பிச்சிருக்காங்க. பால் குயிக்கர் ஒன் அண்ட் உள்ளே வந்து ஃபேஸா ஒரு சின்ன டச் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி செஞ்சுல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் டாட் பால். விக்கெட் ஈஸி ஒன். விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் SKS. இங்கே நம்பர் 4 பொசிஷனில் நியூமன் கோபி வந்திருக்காரு. அவருக்கான பால் குயிக்கர் ஒன் அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பால் ஸ்டெப் டவுன் அண்ட் ஹிட் இன்சைட். பால் ரீச்சஸ் பவுண்டரி. லாஸ்ட் 2 பால் வைட் போட்டிருந்தாரு பட் இந்த அடி நல்லா கம்பேக். டாட் பால். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். நல்ல பால் கரெக்டாக லெக்கில் ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு. அண்ட் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இல்லை வேறு இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. மூணாவது ஒரு கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் ஒன் அண்ட் உள்ளே வந்துருது. டாட் பால். ஸோ லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. இந்த வாட்டி குயிக்கர் ஒன் அண்ட் கீப்பர் இருந்து ஒரு ஸ்ட்ராங் ஷாட். டாட் பால் சிக்னல். திரும்பி ஆஃப் கட்டர் நிக் அண்ட் பால் ஸ்ட்ரைட் டு த கீப்பர். டாட் பால். ஸோ லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. இந்த வாட்டி நல்ல பால் ஏற்றி போட்டிருக்காங்க உள்ள. டாட் பால். ஸோ இந்த ஓவரில் 4 டாட்டு 2 எக்ஸ்ட்ராஸு. மூணாவது ஒயிட் பால் கிடச்சிருக்கு. குயிக்கர் அண்ட் கரெக்டான பேக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கிட்டே கேட்சை விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் பெரிய ஸ்விங் அண்ட் ஸ்ட்ரைட் டு த பால். டாட் பால். ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ண பார்த்தா வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு வைடோட தான் ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த வாட்டி ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள். குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. டபுளுக்கு இந்த டபுள் எடுத்துருக்காங்க ஈஸியாக. காடி ஸ்ட்ரைட்ல ஹிட் அண்ட் ரொம்ப நேரமாக இறங்காமல் ஏறிக்கிட்டே இருக்கு. கேட்ச் பிடிச்சிருக்காங்க அது அண்ட் விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் SKS. ஓ லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. இந்த வாட்டி ஆஃப்ல ஹிட் அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அவங்களே தாண்டி போயிருக்கு. பவுண்டரி. பால் குயிக்கர் ஒன் அண்ட் கரெக்டான கனெக்ஷனா இல்லை. ஃபீல்டர் கைக்கு போகிற அளவு தான் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் SKS. இங்கே நியூமன் அரவிந்த் வந்திருக்காரு. அவருக்கான பால் ஏஜென்ட் கீப்பர் கேட்ச் எடுக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. 4வது ஓவரோட லாஸ்ட் பால் குயிக்கர் ஒன் பெங்களூர் விக்கெட். இந்த விக்கெட்டோட 4வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். ஓ 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அதான் பால் ஸ்லோயர் ஒன் காலையில் பட்டு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டெப் டவுன் அண்ட் ஸ்டம்பிங் விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க இங்கே. ஓ விக்கெட் இல்லையா, ஷார்ட் பால் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் வந்து கீப்பர் ஓடி வந்து அடிச்சதுனால ஸ்டம்பிங் இல்லைன்ட்டாங்க. இந்த வாட்டி ஃபுல் டாஸ் பால் எஜ் வாங்கி தான் ஏறி இருக்கு. அந்த ஆஃப்ல ஹேட் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் கடை வந்துருது. பால் டாட் பால். அடி லெக் சைடில் அந்த பால் லெக்கில் அப்படியே பின்னாடி அடிச்சிருக்காரு. கீப்பர் குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணியிருக்காரு. இதாக டபுள் பாலர் 2 குயிக் த்ரோ அண்ட் டபுள் மட்டுமே. குயிக்கர் ஒன் அண்ட் லெக்கில் ஹிட். ஃபீல்டரை தாண்டியிருக்கா இல்லை அங்கே பவுண்டரிஸ் போல.
ஒரு டபுள் அண்ட் பவுலர் ரெண்டுக்கு வாங்கி கீப்பர் வாங்கி அடிக்கணும். ஒரு ட்ரிபிள் மட்டுமே. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நாலு ஒரு லைனில் போட்டிருக்காங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பால் ஸ்ட்ரைட்டில் ஹிட் அண்ட் ஒரு ஃபீல்டர் இருக்காரு. மிஸ்ஃபீல்டும் பண்ணியிருக்காங்க. பட் எடுத்து அடிச்சிருக்காங்க. இங்கே அடிக்கணும். 1+ விக்கெட் கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கீங்க. பால் நிக்கான் பால் இங்கே தான் இருக்குது. ஸோ ஓவரில் டாட் பால் மட்டுமே. பால் லெக்ல ஹிட். ஸோ ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியாது. இன்னும் 2 பால் தான் இருக்குது. ஸ்விங் அண்ட் மிஸ். குயிக்கராக உள்ளே இது பால் டாட் பால். லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. இந்த ஆடி ஸ்விங் அண்ட் மிஸ். இந்த டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ அந்த சைடில் உதயா இருக்கார். செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் பாலு ஒரு 6 அடிச்சிருந்தாரு. அவன் வரக்குள்ளே அவங்க பாலே போட்டுட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இப்போ கிடச்சிருக்கு. ஸோ சாரி உதயா ப்ரோ, அந்த மேக்ஸிமம் எடுக்க முடியல. ஆடி ஸ்ட்ரைக்கில் யோகேஷ் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் கால். குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டபுளும் இந்த பேர் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. திரும்பி ஒரு யாக்கர் பால் அண்ட் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. மிஸ்ஃபீல் இல்லை ஓடல, சிங்கிள் மட்டுமே. பால் சரி அமைச்சு இல்லை டிஃபென்ஸ் மட்டுமே. ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஒரு பெரிய ஸ்விங் லெக் லைன் ஆட்டி ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கோபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் அண்ட் ஆஃப்ல ஒரு கரெக்டான ஹிட். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைட்டில் சும்மா தூக்கி விட்டுருக்காங்க அங்கே ஃபீல்டர்ஸ். ஒரு சிங்கிள் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. பட் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் 2 பால் 2 வைடு இருந்தது. இந்த ஆடி ஒரு நல்லா கம்பேக் பால் டாட் பால். லாஸ்ட் 2 பால் 2 வைடு இருந்தது. மீண்டும் ஒரு கம்பேக் பால் டாட் பால். லாஸ்ட் ஒரு பால் வைடு இருந்தது. இந்த ஆடி அகர்வால் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. நிக்கான் இல்லை கீப்பர் கேட்ச தவிர விட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ 3வது ஓவர் கண்டினியூ பண்ண கேல் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருக்காரு. அது ஃபுல் கேப். அங்கே சிங்கிள் அண்ட் டபுள் ட்ரிபிள் த்ரோ வந்திருக்கு. மாறிச்சு. ஒரே கல் 3 ரன்னு. யாக்கர் பால் அண்ட் சென்சிபிளாக திரும்பி ப்ளே பண்ணியிருக்காங்க லெக் சைடில். ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஹார்ட் ஹிட் அண்ட் மேக்ஸிமம் ஃபார் உதயா கிடச்சிருக்கு. 2வது மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் மட்டும் அடிக்கிறாரு. பால் திரும்பி சென்சிபிளாக லெக் சைடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் ஒரு வைடு போட்டிருந்தாரு. இல்லாட்டி கீழே வந்துருக்குது உள்ளே டாட் பால். பால் திரும்பி ஷார்ட் முயற்சி அண்ட் லெக்கில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 4 ரன் தான் அடிக்கணும் வெற்றிக்கு. கோபி கண்டினியூ பண்ணுறாரு அண்ட் ஜோனோட முடிச்சிருக்காரு யுகேஷ் இந்த மேட்சை. ஸோ இந்த மேட்ச்சில் டீம் ஹரி பாய்ஸ் வெற்றி பெறாங்க. ஹார்ட் லெக் ஃபார் த டீம் எஸ்கேஎஸ்.